வர நாடுமின் வானவக்கோனை பெயர் கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 12வது அத்தியாயம் தாச மார்க்கத்தில் இறுதி பாடலாக என்று நாம் சிந்திப்பது, வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி குலத்துள் கல்லாம் மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணிமிடற்று அண்ணலை நேசித்திருந்த நினைவு அறியாரே. நல்ல ஒரு அருமையான ஒரு ஓமையை இங்க நம்ம சொல்லியிருக்கின்றார். நூல்களை இந்த மாதிரி திருமந்திரம் படிக்கிறதாலையும் பூக்களை கொண்டு இல்ல வேற பல நறுமண பொருட்களை கொண்டு பூஜை செஞ்சாலும், மலர்களை பறித்து அவர்களை மாலையிட்டு அணிவிட்டாலும் அப்போதைக்கு அப்போது அந்த சிந்தனை இருக்குமே தவிர, பாசி குளத்தில் வீசப்பட்ட கல்லு போல ஒரு நிமிடம் மட்டுமே அவை விலகும். மீண்டும் அந்த பாசி குளம் மூடுவது போல நம்ம பழைய மாய உலகத்திலே சென்று விடுவோம். அதனால அன்பு என்கின்ற அந்த ஒரு சேனலை பிடிச்சுக்கிட்டு நாம அந்த மாசற்ற ஜோதிய அண்ணலை எப்பயும் நேசிட்டு இருக்கிறே நினைவு அறியாரே அப்படின்னு நம்மளை குற்றம் சொல்றாருங்க. அப்ப அன்போடு நாம் அவனை எப்போதும் நினைக்கின்றது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 24 மணி நேரமும் அவன் சிந்தனையாக இருப்பது என்பது ஒரு செயற்கரிய செயல்தான். முயற்சி செய்வோம், முயன்று கொண்டே இருப்போம், அவன் திருவடியை அடைவோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். அருமையான வணக்கம், மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1506. வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி குளத்தில் வீழ்கல்லாம் மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணிமிடற்று அண்ணலை நேசத்து இருந்த நினைவு அறியாரே. Translation: If looked into reading, worshipping and offering flowers make the mind like a stone thrown in a pond of moss. People do not know to retain in love the unblemished black-throated Lord. வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும். வாசிக்கிறது, பிராணாயாமம் பண்றது, பூசித்தும் பூஜை செய்யறது இறைவனுக்கு, மாமலர் கொய்திட்டும் நமக்கு இறைவனுக்கு நல்ல மலர்களை பறித்து இறைவனுக்கு போடுறது. இந்த மாதிரி தான் தாச மார்க்கத்துல அதெல்லாமே மட்டும் செஞ்சிட்டா போதாது அப்படிங்கிறத சொல்றாங்க. பாசி குளத்தில் வீழ் கல்லாம் மனம் பார்க்கின். பாசி குளத்துல வீழ்ந்த கல்லு போல அந்த வீழ்ந்த கல்லை மனமா பார்த்தோன்னா அப்படின்னு சொல்றாரு. பாசி குளம்ங்கிறது இந்த பாசி நிறைந்த குளம். அந்த பாசி நிறைந்த குளத்துல ஒரு கல்லு போய் வீழ்ந்ததுன்னா அதுதான் நம்ம உலகியல்ல வீழ்ந்த நம்ம மனம் இல்லையா. அந்த மனமும் அந்த கல்லும் என்ன ஆகும், பாசி பிடிச்சுதான் போகும். அதை அப்போதைக்கு நம்ம அதை சுத்தம் பண்ணி திரும்ப போட்டாலும் அது நம்ம இருக்கிற இடம் அந்த பாசி நிறைந்த குளம் தான். நம்ம அதாவது இப்ப நம்ம சாமி கும்பிடுறோம், பூஜை பண்றோம், பண்ணிட்டு திரும்ப அந்த உலகியல்ல தான் வந்துருவோம். இது சொல்லுவாங்களே, இப்ப நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் போற இடத்துக்கு தான் போகும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம அது குளிப்பாட்டி நடு வீட்டுல நம்ம வைக்கிறனாலும் அதுக்கு சுத்தமாவே இருக்கணும்ன்றது தெரியாது. அது இயற்கையாக மண்ணில் விளையாடணுன்ற அந்த விளையாடுற அறிவு இருக்கிற அந்த மாதிரியான ஜீவன்கள் என்ன பண்ணும், அந்த போய் மண்ணில் போய் போறோம், நம்ம சுத்தமாவே இருக்கணும்ன்ற அந்த இது இருக்காது. அது போலதான் நம்மளும் இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப இதே குளத்துலதான் கிடக்குற மாதிரி, இந்த குளத்திலேதான் கிடக்குற மாதிரி. அப்ப என்னன்னா திரும்ப நமக்கும் அந்த பாசி பிடிக்கதான் செய்யும். அதுதான் ஆணவம் கண்மம் மாயா நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறது. அது இந்த சின்ன நம்ம ஒரு நேரம் நான் பூஜை பண்றேன், 20 நிமிஷம் பண்றேன் அப்படிங்கிற அந்த இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம இந்த மார்க்கத்துலதான் இல்லை, இப்ப தியானம் பண்றவங்களுமே சரி, மற்ற உலகியல்லையும் சரி,
நான் காலையில நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நாள் முழுக்க வந்து வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு பலன் இல்ல இல்லையா? அது போல தான். தியானமும் சரி. காலைல 20 நிமிஷம் நான் 1/2 மணி நேரம் நான் தியானம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்றக்கப்ப அதுக்கும் பலன் இல்ல இல்லையா? அதோட எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அந்த தியானம் பண்றதுக்கு அதுக்கான எஃபெக்ட் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இல்ல ஒரு நாள் முழுக்க இருக்கும். திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி எது பண்ணாலுமே அது உலகியல்ல இருக்க எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, எதுவுமே அது தொடர்ந்து இருக்கும்போது தான் அதுக்கான முழு பலனை வந்து நம்ம அடைய முடியும். அந்த அந்த மாதிரியும் இந்த இத பார்க்கலாம். பாசி குளத்தில் வீழ்ந்த அந்த கல்லாக மனம் இருக்குன்னா, அது மாரி தான் நம்ம மனமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி நம்ம மனம் அந்த பாசி குளத்துல நம்ம இந்த பாசி குளமே வந்து சுத்தம் இல்லாததா இருக்கு. நம்ம அதுக்குள்ள போய் இருக்கோம். இந்த உலகியல்ல இந்த மாயை, ஆணவம் இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த பகையெல்லாம் சேர்ந்து நம்ம சூழ்ந்து இருக்கிறோம். அப்ப இதுலேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா, நம்ம புடிச்சுக்க வேண்டியது மாசற்ற ஜோதி. எந்த குற்றமுமே இல்லாத ஜோதி. அவ்வளோ தூய்மையான ஜோதி. மடி மணி மிடற்று அண்ணலை. மிடற்றுன்னா மிடற்றுன்னா இது நம்ம கழுத்து பகுதியும் போட்டிருந்தாங்க. அப்ப நீலமணி நீல தொண்டையுடைய இறைவன் அப்படின்னு சொல்லலாம். மிடற்றுன்றதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா பிரகாசிக்கிறது. மணி போல பிரகாசிக்கிற அண்ணலை அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவ்வளோ தூய்மையாக இருக்கிற இறைவன். நம்ம இப்படி பாசி நிறைந்த குளத்துல கிடக்குறோம். ஆனா இறைவன் அப்படி இல்ல. நம்ம இறைவனை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் வந்து அவரோட நிலை வந்து தூய்மையான நிலையா இருக்கு. பிரகாசமான ஜோதியா இருக்கு. மாசற்ற அதுல ஒரு குற்றமுமே இல்ல. அவ்வளோ சுத்தமாக இருக்கிற இறைவனை அடையணும்னா நம்ம இந்த பாசி குளத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். அப்ப பாசி குளத்துல இருந்து வெளில வர்றதுக்கு இந்த பூசிக்கிறது, வாசிக்கிறது, மலர் போடுறதெல்லாம் இது நீங்க வெளிப்படையா செய்யும்போது அதனால பெரிய பலன் இருக்காது. அது அத முழுமையா அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நேசத்திருந்த நினைவறியாரே. நேசத்திருந்த நினைவுன்னா, நேசத்தோட மனசுல அன்பு இருக்கணும். இருந்த நினைவுனா நம்ம நினைவுல இருக்கிறது அந்த இறைவனை பற்றி கொண்டிருக்கிறோம்ன்ற அந்த நினைப்பிலே இருக்கிறது. அந்த அன்போட இறைவன் நினைப்பிலே இருக்கிறத வந்து அதுங்க வந்து அறியறதில்ல மனிதர்கள். அந்த விழிப்பு நிலைய நம்ம மேல வச்சுக்கணும். மனசுக்குள்ள அன்பை வச்சுக்கணும். ஹார்ட்ல அன்பு இருக்கணும். நம்ம எண்ணம் வந்து விழிப்பு நிலையாக இருக்கணும். இந்த மாசு பின்னாடி போகாத விழிப்பு நிலையில இருந்தா இத வந்து அடைய முடியும்னு அறிய மாட்டேங்கிறாங்க மக்கள் அப்படின்னு அறியாரே அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த பாடல்ல வந்து அன்புதான். நீங்க உங்களை வந்து தூய்மையாக்கிக்கணும்னா நம்ம பாசி நிறைந்த குளத்துல கிடக்கிற கல்லு மாதிரி தான் நம்ம மனதும் இருக்கு. அதுவும் பாசி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து நீங்க தப்பிச்சு போகணும்னா அந்த தூய்மையான அந்த இறைவனை பற்றி கொள்ளணும்னா ஒரே வழி என்னன்னா அன்புதான். அது ஏன் அன்புதான்னா அவரும் அன்புதான். நம்ம பற்றி கொண்டிருக்கிறவரும் அன்புதான். அன்புமயமானவர் தான். பேரன்பு நேர்தான் தான் பார்த்தோம். பேரன்பு பற்றி நின்றானேன்னு. அந்த பேரன்பா இருக்கிறவர்கிட்ட நம்மகிட்ட இருக்க அந்த சின்ன பாசம், நேசம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து அந்த பேரன்பை நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி லாஜிக்காவும் பார்த்தீங்கன்னாலும் ஆணவம், கண்மம், மாயை தான் சொல்றாங்க இல்லையா? இதுல வந்து நம்ம ஈகோவையும் இறக்கும்போது அந்த ஆணவம் போயிடுது. அப்புறம் கண்மம் வந்து நம்ம வினைகள் சேர்க்கிறது. நீங்க எப்ப அன்புல இருக்கிறீங்களோ எல்லார் மேலயும் அன்பா இருக்கும்போது நம்ம வினைகள் சேர்க்க மாட்டோம் இல்லையா? யாருக்கும் துன்பம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். எல்லாரையும் ஒன்னாதான் நினைப்போம். அப்பயும் நமக்கு வந்து கண்மம் குறையும் அன்புல இருக்கும்போது. அதே மாதிரி மாயைங்கிறது இந்த உலகப்பற்று. இதான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உலகம்தான் உண்மை, இந்த மாயைதான் உண்மைன்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் பற்று வச்சிட்டு இருக்கோம். இது என் வீடு, இது என்னோட இது அப்படின்னு எல்லாம் என்னோடதுன்னு இருக்கிறது வந்து நீங்க அன்புல இருக்கும்போது அந்த பற்றும் நீங்கும். எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது இது எனக்குதான்ற அந்த இது இல்லாம இறைவன் மேல நம்ம அன்பை திருப்பிடுறதுனால இந்த உலகியல்ல இருக்க பற்றும் நமக்கு வந்து குறைஞ்சிரும். இறைவன் மேல இருக்க அன்புதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த அந்த லாஜிக் படி பார்த்தாலும் நமக்கு வந்து அன்புதான். அன்பு ஒன்றை பற்றி கொண்டே நம்ம வந்து இறைவனை வந்து அடையலாம். அதை வந்து விழிப்பு நிலையிலையும் நீங்க அந்த நேசத்திருந்த நினைவு, நேசத்தோடு இருக்கிற அந்த நினைவை நம்ம கையில வச்சுக்கணும். அன்போடு பார்க்கிற பார்வை கந்தகுரு கவசத்திலயும் வரும்.
கண்ணையே அன்பாக மாத்தணும். அம், அதாவது நம்ம பார்க்குற பார்வையே அன்பு பார்வையாக இருக்கணும். நம்ம இது இது இவங்கள்ட்ட அன்பா இருந்தேன், அவங்கள்ட்ட அன்பா இருந்தேன் அப்படின்னு இல்லாம, நம்ம கண்ணால நம்ம பார்க்குறோம்னாலே அங்க அன்பு பார்வையாக இருக்கணும். அதுக்கும் இறைவன் அருள் தான் வேணும். அந்த மாரி பார்வை இருக்கிறப்ப, இந்த பாசி குளத்துல விழுந்த கல்லா இருக்கிற நாம சுத்தமாயி இறைவனையும் அடைய முடியும். அந்த இதுதான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி தான். இறைவன் எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறாருன்னா, அன்பு ஃப்ரீக்வன்சில இருக்கிறாரு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம போகணும்னா, நம்மளும் அந்த அன்பு ஃப்ரீக்வன்சிக்கு நாமளும் மேட்ச் ஆகி, கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் ஆகி, இந்த நம்ம மேல இருக்க இந்த பாசியெல்லாம் நீங்க பெற்றாதான் நம்மளும் இறைவனை வந்து அடைய முடியும். அதுதான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. ஐயா, எனக்கு யாரையும் காமிக்கல. உங்களுக்கு காமிக்கிறாங்களா? யாரும் வந்திருக்காங்களா? இல்லைங்கம்மா, யாரும் காமிக்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணா 6:45 வேணா மேடம் வந்துட்டாங்க. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம். ஒரு நிமிஷம். கேக்குதா? கேக்குதுங்கம்மா. நன்றி. என்னோட ப்ளூடூத்ல சார்ஜ் இல்லை போல. நேற்று நைட் எல்லாம் இங்க கரண்ட் போயிடுச்சு, அதனால சார்ஜே இல்லை மொபைல்ல. இன்றைய மந்திரம் வந்து 1506. என்ன சொல்றாங்கன்னா, வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும். நம்ம இது வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்துருப்போம் இதே மந்திரத்தை. பாசி குளத்தின் கீழ் வீழ்கல்லாம் மனம் பார்க்கின் மாசற்ற ஜோதி மணியிடற்றண்ணனை நேசத்திருந்த நினைவறியாரே அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம பொதுவா ஒரு பொருள் பார்க்கணும் அப்படின்னாக்க, வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் அப்படின்னு நம்ம இது வந்து போன மந்திரத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம். இறைவனுடைய திருப்பெயரை திருப்புகழை மீண்டும் மீண்டும் வாசிப்பதாலும் பூசிப்பதாலும் அதை தொழுது வணங்குவதாலும் மாமலர் கொய்திட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மாமலர் கொய்திட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருவடியில் சேர்ப்பதற்காக மிகச்சிறந்த மலர்களை, அதான் மாமலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிகச்சிறந்த மலர்களை அவருக்கு பறித்து சாற்றுவதாலும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் வந்து இந்த வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வெளிப்படையான ஒரு பொருளா வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாசி குளத்தில் வீழ்கல்லா மனம் பார்க்கின் அப்படின்னு சொன்னாரு. இது என்ன ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாசிகள் நிறைந்திருக்கக்கூடிய குளத்துல ஒரு கல்லு விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒண்ணுமே தெரியாது. அந்த அந்த குளத்துல வந்து பெரிய அலை எழும்பாது, கல்லும் தெரியாது, ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்காது. இது இப்படி வாசிக்கிறதுக்கு விட, பாசிக்குளத்தில் வீழ்கல்லால் மனம் பார்க்கின் அப்படிங்கிறத விட, பாசி குளத்துல கல்லு விழுந்தா என்ன ஆகும், இது ரெண்டு விதமா பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, மனம்
பாசிக்குளத்தில் விழுந்தால் என்ன ஆகும்? இப்படியே பார்க்கலாம். பாசிக்குளத்தில் மனம் கல் விழுந்தால் என்ன ஆகும்? இப்படியும் பார்க்கலாம் நம்ம. இப்ப இந்த பார்க்கும்போது அதிக சலனம் இருக்காது இல்லைங்களா? பொதுவா தண்ணியில நம்ம ஒரு கல்லை எறிஞ்சோம்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த அலை வந்து எழும்பும். அடியில தண்ணி போகும்போது அந்த தண்ணி விழுந்து முதல்ல தெறிக்கும், அதுக்கப்புறம் நிறைய அலை எழும்பிக் கொண்டே இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு நிறைய சலனம் இருக்கும். ஆனா மிகுந்த பாசிகள் இருக்கின்ற அந்த குளத்துல வந்து நம்ம வந்து ஒரு கல் எறிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு சலனமும் இருக்காது. கல்லு எரியும், கல்லு தண்ணிக்குள்ள விழும், அது வாட்டுக்கு உள்ள போகும், டொக் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும். அது வாட்டுக்கு கல்லு உள்ள போயிட்டே இருக்கும், பெரிய சலனம் இருக்காது. அதுதான் இந்த இடத்துல நிகழும். எப்பொழுது? வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் என்ன நடந்தாலும் அது வாட்டுக்கு தன்னுடைய இயல்புல வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மாசற்ற ஜோதி மணி ஈற்ற அண்ணனை அப்படின்னு சொல்றாரு. யாரு மாசற்ற ஜோதி? மாசு அற்ற ஜோதி அப்படின்னா குற்றமற்ற ஜோதி. யார் அந்த குற்றமற்ற பெரு நெருப்பு? பேரறிவாகிய அந்த பெரு நெருப்பு யாரு? மணி இடற்ற அண்ணலை அப்படின்னு சொல்றாரு. மணி இடற்ற அண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ திருநீலகண்ட பெருமானை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அத்தகைய அந்த பெருமானை நேசித்திருந்த நீவறியார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 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 பேரன்பின் நிலையை நேசித்திருந்த நினைவறியாரே. எதை நேசித்திருந்த நினைவறியாரே? தன்னோட நினைவும் இருக்காது, தான் நேசிக்கிறோம்ங்கிற நினைவும் இருக்காது. இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த உலகப்பற்று, இதை முன்னாடி சொல்லியிருக்காரு, இந்த உலகப்பற்று பாசம் இதெல்லாம் நீ அறுத்துடுவ அப்படின்னு சொல்றாருல. அப்ப அந்த உலகப்பற்று பாசங்களை நேசித்திருந்த நினைவை அவர் அறியாதிருப்பார். அப்ப என்ன அர்த்தம்? இறையோடு மட்டுமே கூடியிருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம். இப்போ அவங்கள மறந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட கூடி இருக்காங்க. நம்ம அப்படிதான் இருப்போம் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தா இன்னொரு ஃப்ரெண்டை மறந்துடுவோம், அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, உலகப்பற்றை நேசித்திருந்த நினைவை விட்டு அந்த இறையை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய பற்றை அவரை நேசிக்கக்கூடிய நினைவோடு இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல. இல்ல நான் ஒருவரை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம தனியாவும் அவன் தனியாவும் இருக்கணும், அதுவும் கூட இருக்காதுங்க. நேசித்திருந்த நினைவறியாரே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடவே சேர்ந்து இருக்கிறது தான். நான் வேற நீ வேறெல்லாம் தனித்தனியா கிடையாது. இறையோடு கலந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிலையை வந்து இந்த இடத்துல சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இப்ப திருப்பி மேல வாங்க. வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாசிக்கிறது அப்படின்னா ஆகவங்களோடு மறைகளை வேதங்களை ஓதுதல் இல்லைங்களா? அப்ப அந்த அந்த வழியில நின்று, ஆகமங்களின் வழியில் நின்று இறைவனை கொண்டாடுவது. ஸ்லோகமா, ஒரு சிலரை பார்த்தா ஸ்லோகமா சொல்லி தீர்ப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வாய் வந்து சதா சர்வ காலமும் இறைவனுடைய பெயரை மட்டுமே சொல்லி கொண்டிருப்பது அது அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஆகமங்களின் வழி நின்று அந்த இறைவனை பூஜிப்பது. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கிறது. பூசிக்கிறதுனா நமக்கு தெரியும், அது வந்து கைகளினால் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அர்ச்சனை பண்றது, அந்த மாதிரி சரியை கிரியையில வந்து கிரியைகள் மொத்தமா பண்றது. முன்னாடி சொன்னாரு, அலகிடுதல், மெழுகிடுதல், தரை மெழுகிறது, பூ கொய்யறது அப்படின்னு வரிசையா அப்பர் பெருமான் சொன்னார்ல, அந்த மாதிரி இறைவனுக்கு வேண்டிய சேவைகளை செய்வது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போன மந்திரத்துல பார்க்கும்போது அடியார் தொழுவதுதான், அவரோடுதான் இறைவன் வந்து கூடவே நிற்பாங்க. 1000 பேர் சொல்லி வணங்குபவர்களை விட அடியார்கள் திருவடியை தொழுபவர்களை பேரன்பு செய்வார் அப்படின்னு நேத்திக்கு பாடல்ல சொன்னாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல வாசித்தல் அப்படிங்கும்போது அந்த அடியார் புகழை பேசுதல், அதுதான் திருத்தொண்டர் புராணம்.
எப்படி, எதற்காக இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா கடந்து போயிடவே முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆம், எதற்காக திருத்தொண்டர் புராணம் பாடணும்? சுந்தரர் அது அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கையில பெரிய புராணமே கிடையாது. அந்த திருத்தொண்டர் புராணத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, அத்தனை அடியார்களின் பெயரும் அவர்களுடைய குறிப்புகளும் அந்த திருத்தொண்டர் புராணத்துல இருக்கும். எப்படி அது? எதற்கு? இதுதான் வாசித்தல் அடியார் பெருமையை உணர்த்துவது. அந்த விஷயத்த சுந்தர பெருமான் அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார். அதுல இருந்துதான் பெரிய புராணம் வந்து நமக்கு சேக்கிழார் எடுத்து தந்தார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகையில வந்து சுந்தரருடைய பெயர் இருக்காது, ஆனா அத்தனை அடியார் பெயரும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி அவர்களை அடியார் புகழை வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் அவர்களுடைய, அப்ப நம்மளுடைய மனது என்னும் மலரை அந்த கொய்த இறைவனுடைய காலடியில் வைப்பது, நம்முடைய மனது என்னும் மலரை அந்த அடியார்களினுடைய காலடியில் வைப்பது. இதான் இந்த இடத்துல மாமலர் கொய்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வெறும் மலர்னு சொல்லிட்டு போக முடியாது? மாமலர் கொய்திட்டு அப்படின்னு சொன்னது அதுதான். அடியார்களை பூஜித்தல், அடியார்களை தொழுதல், அதுதான் இறைவன். மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சும்மா எல்லாம் சொல்லல. அப்ப அதெல்லாம் பண்ணி, அப்ப இது வந்து இப்படியும் பார்க்கலாம் நம்ம. பாசி குளத்தில் வீழ் கல்லாவனம் பார்க்கின் அப்படின்ற. அப்ப அந்த பாசி குளத்துல விழுகின்ற கல் என்ன நடக்கும்? அது வாட்டு கல்லுக்கு என்ன தெரியும்? யாரோ தூக்குறாங்க, யாரோ போடுறாங்க. அது எங்க விழணும்னு கூட அது முடிவு பண்றது கிடையாது. அவங்க யாரு கல்லை வச்சு எரியிறாங்களோ அது அவங்க கை முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எரியுது, கீழே விழுற, அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்பதில்லை, எவரோ தீர்மானிக்கிறார்கள். அந்த செயலை செய்கிறது தான். அதுல பெருமையோ சிறுமையோ இல்ல அதுல ஒரு மிகப்பெரிய பற்றோ எதுவுமே வேண்டாம். செய்யற வேலையை செய்வோம். சோறு பொங்கணுமா பொங்குவோம், வீடு பெருக்கணுமா பெருக்குவோம், கம்ப்யூட்டர் அடிக்கணுமா அடிப்போம், வேலை பார்க்கணுமா பார்ப்போம், அவ்வளவுதான். நான் ஏதோ என்னை யாரோ பண்ண வைக்கிறாங்க, நான் பண்றேன். இந்த யாரும் அந்த இறை பரம்பொருள். அதுதான் பாசி குளத்தில் வீழ் கல்லாமனம் பார்க்கேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கல்லுக்கு எந்த வேலையும் கிடையாது. பாசி குளத்துல விழறதா, அதுவும் அது வேலை கிடையாது. ஆனா தண்ணியில விழுதா, அதுவும் அது வேலை கிடையாது. உழுது, அவ்வளவுதான். ஆனா பாசி குளத்துல விழுந்த கல்லுக்கு என்ன பெரிய இது கிடையாது. அது வாட்டுக்கு கீழே போய் உட்காரும், அவ்வளவுதான். மனம் பார்க்கின் மாசுற்ற ஜோதி மணியிடற்ற நலை நேசத்திலிருந்த நினைவறியாரே. இரண்டரை கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை சொல்லுகின்ற ஒரு மந்திரம் இது. நம்ம வந்து இதை பல கோணங்கள்ல பார்க்க முடியும். நான் வந்து இதுல ஆக்சுவலா ஒரு 2-3 கோணம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் பல கோணங்கள்ல இந்த பாடலை வந்து விரிக்க முடியும். அதுவும் இந்த பாசை குளத்தில் வீழ் கல்லாவனம் பார்க்கின் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் ஒரு பெரிய ஒரு மொத்த பாடலையுமே புரட்டி போடக்கூடிய ஒரு பொருளா கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த பாசி குளம்ங்கிறது எதற்காக அவர் குளத்தில் விழுந்த கல் போல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் பாசி குளத்தில் விழுந்த கல் போல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, குளம் எப்பொழுது பாசி அடையும் அப்படின்னாக்க புழங்காத போது. அதாவது நம்ம அந்த தண்ணியில வந்து புழங்காம எப்ப பாசி பிடிக்கும் அந்த நீர்நிலை அப்படின்னா அந்த தண்ணியில யாருமே புழங்காத போதுதான். அப்போ என்ன ஆகும்? பாசி பிடிச்சி இதாயிடும். நீங்க டெய்லி அந்த தண்ணியில 10 பேர் இறங்கி குளிங்க, தோய்ங்க, அந்த குளம் பாசி அடையாது. சொல்லுவாங்க குளத்தை பாசி பிடிக்க விட்டுறாது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நீர்நிலையை உபயோகம் செய்ய வேண்டும். அப்ப இந்த பாசிக்குளம் என்னது? நம்முடைய மனம். அப்ப அந்த மனத்துல சதா சர்வ காலமும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? தன் மனம் தெளிவா தண்ணி தளன்னு இருக்கும். ஒரு வகையில பார்த்தா அது ரொம்ப நல்லது தானே, மனம் தெளிஞ்சிருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ண அலையோ வந்து கொண்டே இருக்கிறது, அது இல்ல. அப்ப இந்த இடத்துல பாசி குளத்தில் அப்படிங்கிறத வந்து மனமாவும் பார்க்கலாம். விழுந்த கல் என்னது? எண்ணம். அப்ப அந்த எண்ணத்தை வந்து நம்ம இந்த இடத்துல கல்லாக பாவிக்கலாம். எண்ணமத்தை யாரோ எரிக்கிறாங்க, யாரோ எரியிறாங்க அந்த இடத்துல. அப்போ அது அம்மா கேட்கலங்கம்மா நீங்கள் பேசுகிறது. கிருத்திகாம்மா
கிருத்திகாமா நீங்கள் பேசுகிறது கேட்கல. மற்றவங்களுக்கு கேட்குதா? எனக்கு மட்டும் கேட்கலையா? ஐயா மகேந்திரன் ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. கொஞ்சம் விந்தியாமா பேசுனதுக்கு அப்புறம் பேசிட்டுங்களா? நான் அப்படியே ஒரு வேலையை முடிச்சுட்டுருக்கேங்க ஐயா. நன்றி. அம்மா தயாரா இருந்தாங்கன்னா அவங்க பேச. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1506வது திருமந்திரம். பூசை மட்டும் போதாது. திருமந்திரம். வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி குளத்தில் வீழ்கெல்லா மனம் பார்க்கின் மாசற்ற சோதி மணிமிடற்ற அண்ணலை நேசத்து இருந்த நினைவு அடியாரே. பரமன் புகழை வாயார புகழ்ந்து பேசினாலும் பாடி பரவினாலும் நித்திய பூசைகள் செய்தாலும் வாசமலர் தூவி வழிபட்டாலும் அவர்களது மனமானது பாசி படிந்த குளத்தில் விட்டெறிந்த கல்லை போல இருக்கின்ற நிலையை எண்ணி பார்க்கிற போது இவர்கள் எல்லாம் குறை ஒன்று இல்லாத பரிபூரணனான பரம்பொருளை இடைவிடாது மனத்தில் அன்போடு நினைத்து தியானித்திருக்கும் நினைப்பு இல்லாதவராக இருப்பதை உணர முடிகிறது. பாசி படிந்த குளத்தில் கல்லை விட்டு எறிந்தால் பாசி கல் விழுந்த இடத்தில் சற்றே விலகும், பிறகு மீண்டும் குளத்தை வந்து மூடிக்கொள்ளும். அதுபோல இவர்கள் பூசித்தும் வாசித்தும் இறைவனை நினைப்பது அந்த நேரத்தில்தான். மற்ற நேரத்தில் இவர்களுக்கு இறைவன் நினைப்பே இருப்பதில்லை. உள்ளன்போடு இவர்கள் இறைவனை பூசித்து நேசிப்பதில்லை. வழிபாடு இவர்களுக்கு வெறும் சடங்கு என்பதை விளக்கும் அருமையான பாடல் இத்திருமந்திரம். பார்க்கின் பார்ப்போமானால் பாசற்ற குறையற்ற மணிமிடறு கருநீல நிறமுடைய கழுத்து நீலகண்டன் சிவன், அவன் சோதி வடிவானவன். கலக வெளியிட்டு பாசி குளம் போலும் கருக்குழியில் வீழ்ந்து உழலும் நன்னதி அல்லாத மனத்தோரை பார்க்கின் நல்லார் திருமுறையினை ஓதியும் அம்முறையினை எழுதி பூசித்தும் அதன் வழியாக நறுமலர் கொய்தும் இயல்பாகவே மாசற்ற பேரொளி பிளம்பாய் திருநீலகண்ட பெருமானை பேரா பெருங்காதல் கொண்டு வழிபட்டு இருக்கும் கருத்தினை அவர் அறியாதவராவார் என்பதாம். நல்லார் ஞானி பாசிக்குளம் கருப்பாயசம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா, மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்வு நிறைவு 1506வது திருமந்திர மிக அருமையான பார்வைகளை உள்ளடக்கி அப்படியே வந்துட்டு இருக்கு. மிக சிறப்பா ஒரு பாடல், இன்னும் ஒரு பாடல். அதாவது நம்மை நாமே ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மை என்று கண்டுகொள்கின்ற அந்த ஒரு நிலை. அப்போது நம்மளுடைய பக்தி அல்லது பெரும்பாலானவருடைய பக்தி எப்படி இருக்கிறது அல்லது எப்படி இருக்க வேண்டும். பக்தி அப்படின்னாவே அது டிவோஷன் சொல்லுவோம். அதாவது முழுக்க நம்மை ஒப்படைத்து அதோடு உயிர் பெறுதல், அந்த திருவோடு நாம் நம்மை அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளுதல். ஆனா அதுல என்ன மாதிரியான சவால்கள் வரலாம், நம்ம அதுல கொஞ்சம் கவனத்தின் மீதான கவனம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். இதில் முழுக்க முழுக்க அந்த தாச மார்க்கத்தில் இறைவனை ஒரு தன்னுடைய தலைவராகவும், அதாவது எஜமானராகவும், நம்மை அடியவராகவும் பாவிக்கின்ற முறை, அந்த பாவித்தல் என்பதை பற்றி நேற்று கூட சொன்னோம். அந்த பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே என்பதை நம்ம பார்த்திருப்போம். எப்படி பாவித்தல் என்பது
அப்படியே மிக அருமையா பல்வேறு பாடல்கள் மூலமாக நமக்கு வந்து அப்படியே தெரியப்படுத்துகிறது. இந்த பாவனை ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையையே மாற்றும், மிகப்பெரிய நன்மைக்கு மாற்றும். நான் நேற்று ஒரு எடுத்துக்காட்டு சொன்னது போல, ஒரு பாடகர், நல்ல ஒரு பாடகர், முதல்ல வந்து அந்த பாவனையை வந்து மிக அதற்காகவே வந்து ஒரு 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் அந்த பாவத்துக்கு முதல்ல போறது. இப்ப நாம ஒவ்வொரு பூஜை செய்கிறோம், மந்திரம் சொல்றோம், மலர்கள் தூவி நம்ம வந்து பண்றோம், அல்லது இந்த மாதிரி பாதங்களில் இந்த மாதிரி பால் ஊற்றி பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பல்வேறு அபிஷேகங்கள் செய்கிறோம். ஆனா எல்லாவற்றிலும் நாம் எந்த அளவுக்கு பாவத்தோடு செய்கிறோம், அந்த நிலையோடு இந்த பாடலை பார்ப்போம் என்றால் அதோடைய உண்மையை வந்து இன்னும் ஆழ்ந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும், வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும், பாசி குளத்தில் வீழ் கல்லாய் மனம் பார்க்கில், பாசி குளத்தில் வீழ் கல்லாய் மனம் பார்க்கில், மாசற்ற சோதி மாசற்ற சோதி மணிமிடற்றண்ணலை, மாசற்ற சோதி மணிமிடற்றண்ணலை, நேசத்து இருத்த நினைவறியாரே, நேசத்து இருத்த நினைவறியாரே, வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும். எப்படியெல்லாம் வாசிக்கலாம்னா, இந்த இறைவனை எங்கிருந்து தொடங்குவது, எங்கிருந்து நிறைப்பது, நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அந்த ஒரு பேரண்ணல் எல்லாமாகவும் இருக்கின்ற எல்லா ரூபங்களிலும், ரூபங்களற்ற நிலையிலும் there is a power in invisible என்பதை பார்த்தோம் இல்லையா? அந்த அன்று கண்ணுக்கு தெரிந்த வகையிலும் தெரியாத வகையிலும், கடந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும், நம்மளுடைய முன்னோரு வடிவங்களிலும், இன்னும் நமக்கு பிறக்கவே இல்லாத பிறக்க போகின்ற எதிர்கால தன்மையாகவும், அப்படியே என்றென்றும் இளமையாகவும் என்றென்றும் பூரணமாகவும் நிக்கமர நிறைந்தவனை எப்படியெல்லாம் நம்ம வந்து பாவிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த பக்தியை போற்றலாம் அப்படின்னா, எப்படி போற்றினாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ பெரியவன், அம்மாவும் பெரிய பேரண்டத்துக்கு அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலாக விரிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பெருநிலையை, அதே போல அந்த விரிந்த நிலையிலிருந்து நம்ம உள்ளுக்குள் அப்படியே சுருங்கி 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 சுருங்கியது விரிந்து 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 விரிந்தது சுருங்கி, அதனுடைய தன்மையாக எல்லாமாகவும் ஒரு பெரிய ஒரு இன்ஃபைனைட் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது முடிவெளி ஆற்றலாக, பேராற்றலாக உள்ளவன். எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. அதுதான், எவ்வளவு வாசித்தாலும் பத்தாது. ஆனாலும் நம்ம வாசித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்ப வாசிப்பது என்பது அதனுடைய உயர்நிலையை வாசித்தல். நம்ம வாசிக்க இன்னொன்றும் உண்டு இல்லையா? நம்மளுடைய சுவாசத்துக்கு வாசி என்று. அந்த சுவாசத்தின் மூலமாக நம்மளுடைய மேன்மை அடைவதற்கும், அந்த வாசி மூலமாக நீங்கள் வாசியை திரும்ப திரும்ப இப்படி படிச்சீங்கன்னு வச்சுக்க, திருப்பி படிச்சீங்கன்னா வாசி 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 வா என்று சிவான்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப அதிலும் சிவமாக இருக்கிற அந்த ஒரு உயர்நிலை தான் அந்த சிவத்தில் சக்தியாகவும், சக்தியில் சிவனுமாகவும், அகத்தில் புறமாகவும், புறத்தில் அகமாகவும், எங்கெங்கும் நிக்க நிறைந்த அந்த பேரொளியை, பெரு அண்ணலை என்னதான் சொல்லி வாசிச்சாலும் பத்தாது. அவ்வளோ இருக்கு. ஆனாலும் நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் அந்த பாவத்தை, இந்த பாவத்தோடு நாம் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அல்லது பல்வேறு வண்ணங்களில், பல்வேறு எண்ணங்களில், பல்வேறு பெயர்களில், பெயர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அத்வைதமாகவும் துவைதமாக எப்படி எப்படிலாம் நம்ம வந்து பார்க்கணும் முடியும், அப்படி அருவாகவும் உருவாகவும், அருவற்ற உருவாகவும் உருவற்ற அருவாகவும் என்று அப்படியே சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட பெருநிலையை வாசித்தும்
அப்புறம் பூசித்தம். பூசிப்பது எப்படி? எப்படியெல்லாம் பூசிக்கலாம்? ஒன்று அவனுடைய பேரருளை நம்ம போற்றி பாடி மந்திரமங்களை செபிக்கிறதெல்லாம் ஒண்ணு. அதனுடைய நன்றி உணர்வு ஒரு கிராட்டிடியூடு பார்வையில பாக்குறது. 3 லகரியை சொல்வார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பண்பியல்புகளை சொல்லும் பொழுது அந்த பண்பு நிலைகளை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு, ஒவ்வொரு மனிதரும் பேரானந்தத்தோடு இருக்கலாம். அப்போதான் ஆனந்த லகரி வந்துருச்சா. அப்புறம் ஒவ்வொரு மனிதரும் அந்த ஒரு பேரன்போடு இருக்கலாம், பிரேம லகரி என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொரு மனிதரும் அந்த பேரழகியலாக இருக்கலாம். அதாவது எண்ணங்களிலும் சரி, அலங்காரத்துக்கு பிறகும் சரி, இல்லாத அவரை பற்றி நினைத்தாலே எப்படி அம்மா அப்படின்னு உடனே அப்படி அன்பு ஊறுது இல்லையா. நம்மளுடைய யாரும் குழந்தைகளை பற்றி நினைக்கும் பொழுதும் சரி, நன்கு அன்புக்குரியவர்களை நினைக்கும் பொழுது, அதே போல நம்முடைய இறையை நினைக்கும் பொழுதும் இந்த வைப்ரேஷனுக்குள்ள போறது. அந்த ஒரு ஜாய் வைப்ரேஷன், லவ் வைப்ரேஷன், பியூட்டி வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனுக்குள்ள போயிட்டோம், அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கோம்னா நமக்கு என்ன சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு உயர்நிலை, பெருநிலை நமக்கான தனித்துவமான நிலை என்று. அப்போ அத்தனை தனித்துவ நிலை எப்படியெல்லாம் பூசிக்கலாம்? பூசித்தல் என்று நம்ம நேற்றைய பாடலும் கூட பார்த்தோம் இல்லையா. ஒரு சின்ன ஒரு பச்சிலை கூட போதும் அப்படின்னு நம்ம சொல்றார். சின்ன ஒரு மனதார நினைச்சு அந்த பெயரசி அழைச்சாலே போதும். அதுக்கு ஒரு இன்னொரு கதை கூட உண்டு இல்லையா. அதாவது சுருக்கமா முடிச்சிடுறேன். அதாவது திரௌபதி அந்த புராண கதையில ஒன்று சொல்லுவார்கள். கண்ணன் ஒரு நடிப்புக்காக ஒரு சின்ன நடிப்பு பண்றாராம். அது என்ன அப்படின்னா, அவருக்கு திடீர்னு வழியில கொஞ்சம் அதுக்கு வேற வேற கதைகள் இருக்கு. ஆனா ஒரு சுருக்கமான ஒரு கதை சொல்றேன். அப்ப அது ரத்தம் வர மாதிரி அதுக்கு ரொம்ப அப்படியே யாராவது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்களாம், ஏதோ பண்றாங்களாம். உடனே திரௌபதி என்ன செய்யறாங்கன்னா, அந்த சேலையில ஒரு சட்டுன்னு அந்த முன்னால இருந்து ஒரு இது கிழிச்சு உடனே அதை கட்டு போட்டு உடனே அந்த ஒரு அன்பை உடனடியா தெரிவிக்கிறாங்களாம். அப்போது மற்றவர்கள் எல்லாரும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா அவங்க உடனடியா ஆக்ஷன்ல இறங்கி அதை செய்யறாங்க. உன்னுடைய பக்திக்கு மெச்சப்படுகின்ற அந்த ஒரு டிவோஷனுக்கு வரமும் கொடுக்கப்படும்ங்கிற மாதிரி ஒரு இதுவை கொடுக்குறாரு. அப்படி பண்ணும் பொழுது என்னன்னா, பின்னாடி அந்த காட்சியில அந்த துகில் உரிகின்ற காட்சியில அந்த முழுக்க இறையை சரணடைந்து கிருஷ்ணா அப்படின்ன உடனே அப்படியே பெரும், அதாவது உடுத்த பத்தாத அளவுக்கு உடையை கொடுத்து 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 பண்றதாக ஒரு புராண கதை உண்டு. அதாவது இறை என்பது நாம் எந்த அளவுக்கு அதோடு முழுக்க ஒப்பு கொடுத்து நின்று கூட கண்ணப்ப நாயனாரை பார்த்தோம். கண்ணில் நீர் அது அந்த ரத்தம் வழியும் பொழுது தாங்களை அவருக்கு பக்தி விமானுக்கு தாங்களை எப்படி இதாகும் அப்படின்ட்டு. இது போலதான் நம்மளுடைய தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அளித்திருவோங்கிறான் பாரதி. ஏன்னா அந்த ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லாம ஒருத்தன் பார்த்தான்ல, அவனை பார்த்துட்டு இன்னொருத்தன் பார்த்தானா அப்ப இந்த உலகமே அதுக்கு பொறுப்பாளி தானே. அப்ப அது மாதிரி தன்னை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வல்லார் மாதிரி நம்ம ஒவ்வொரு உயிரிலும் அந்த ஜீவகாருண்யத்தை ஒரு மனம் நோகாமல் ஒவ்வொருவருக்கும் சரியான இதை பார்த்து செய்யற அம்மா மாதிரி, குழந்தைக்கு என்னன்னே கூட தெரியாது, ஆனா பார்த்து செய்யற மாதிரி அந்த இறை நம்மளை பார்த்து பண்றோம் இல்லையா. எல்லாவற்றையும் பார்த்து செய்கின்ற அந்த இறைக்கு நாம எப்படியெல்லாம் பூசிக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது பல வகைகளில் மனிதர்கள் செய்கிறார்கள் அந்த நன்றி உணர்வை, அந்த பெரும் கருணையை. அந்த கருணை பதிக்கு நாம கொடுக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு செய்யறோம். அப்புறம் மாமலர் கொய்து பண்றோம். இருக்கிறதுலே அழகா மென்மையா அது நல்ல ஒரு நறுமணம் கொடுப்பதாக அப்படி இருக்கிற அதை கொடுத்து, ஏன்னா மென்மையானதை நம்ம கொடுப்போம்ல. பரிசு என்பதில் ஒரு சிலர் செய்வார்கள், இருப்பதிலேயே குறைவாக, இருப்பதிலேயே ரொம்ப சாதாரணமாக கொடுப்பதும் ஒரு சிலர் செய்வார்கள். பரிசு என்பது எப்படி தெரியுமா இருக்க முடியும்? இருப்பதிலேயே உயர்வானதை கொடுப்பது. அவருக்கு என்ன தேவை, அங்கு எந்த தேவை மூலமாக அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது, எந்த தேவையின் மூலமாக அவர்களுக்கான தேவை நிறைவேற்றப்படுகிறது என்கின்ற வகையில் கொடுப்பது. அதுதான் இறைக்கொடை என்பது. இறைக்கொடை என்பதே அந்த கொடைக்குள் இருக்கின்ற அனைவருக்கும் அவன் கொடையாகவும் இருக்கின்றான்.
அவனுக்கான அந்த பசிக்கு உணவு, நம்மளுடைய இதெல்லாமே பாரதி சொல்றான் ஒரு இடத்துல வந்து கண்ணன் பாட்டுல வந்து, என்னென்னவெல்லாம் நீ எனக்கு இருக்க தெரியுமா கண்ணா, எப்படிலாம் எனக்கு என்ன தேவையோ நான் வேண்டியதை வேண்டும் போதே அப்பயே எப்படி கேட்டனா அப்படியே நீ கொடுக்குறியே அப்படின்னு வள்ளலார் ஒரு இடத்துல பாடுவார். அப்ப வந்து என்ன அப்படின்னா, அந்த பெரும் கருணையாளனை நாம எப்படி எல்லாமே நம்ம வந்து செய்யலாம். நம்மளுடைய செயல் தான் அதான் கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்றத நம்ம நெகட்டிவ் கர்மா வில் கம் பேக் அப்படிங்கிற ஒரு இதுல மட்டும் கிடையாது, குட் கர்மா ஆல்சோ வில் கம் பேக் இன் மல்டிபிள்ஸ். அதுதான் அப்ப திரும்ப வருவது என்பது நாம் என்ன நோக்கத்தோடு செய்கிறோம். நல் நோக்கத்தோடு செய்யும் பொழுது அந்த நல் நோக்கத்தின் மூலமாக நாம் விதைக்கின்ற விதை பெருவிருட்சமாக வளரும். அது நமக்கு எப்போது தேவையோ அப்போது காக்கும், அதே மாதிரி நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். அப்பவனுக்கு வாசிக்கலாம், பூசிக்கலாம், அந்த உயர் நல்ல அந்த மலர்களை கொய்து அந்த வந்து பண்பு பாராட்டலாம், அதை வந்து போற்றலாம். இது எல்லாமே பண்ணிட்டாலும் இந்த ஐம்புலன்களில் மட்டுமே சிக்குண்டு இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு எல்லை கட்டி இருக்குல்ல, அந்த எல்லைக்குள்ள எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். அதுக்குதான் அவர் கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்பது இந்த, அதனாலதான் வந்து பாசம் வேறு அன்பு வேறு. அன்பு என்பது தூய்மையானது, பாசம் என்பது ஒழுக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அந்த அந்த பொய் பாசத்திலிருந்து உண்மையான அன்பு என்பது இவர் அவர் இது அது என்று எதையும் பார்க்காது, எல்லாவற்றுக்குமான பூரண அன்பு. ஆனா பாசம் என்பது அதுல வந்து ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு வச்சுக்கும். அந்த மாதிரி இல்லாம நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரம் என்று நான் சொல்வது உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரம், ஒவ்வொரு தருணமும் நமது பரிசு தருணம். இறை இருக்கிறான், எல்லா மனிதர்களாகவும் இறை இருக்கிறான். அப்படின்னா வந்து எப்படி பார்க்கணும்னா, எல்லாவற்றுக்குமான சுத்த சன்மார்க்கம் என்று சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி அந்த எல்லோருக்குமான சமமான பார்வை, அதுதான் வந்து இறை பார்வை. அப்படி பார்த்தோம்னா அங்க ஏற்றமும் கிடையாது, இரக்கமும் கிடையாது. நம்மளுடைய தமிழ் சொல்கின்றது போல, அதாவது பெரியோர் என்றும் ஏத்தவும் வேண்டாம், சிறியோர் என்று எழுதலும் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீருடைய பாடல் வரியில வந்து நிறைவா வரும். அப்போ அதுதான் வந்து இறையை பார்க்கின்ற வரை. தனக்கு ஓமை இல்லாதான் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப யாருமே ஓமை கிடையாது. நம்ம வந்து மனிதர்கள் தான் கம்பேர் இதோட அல்லது இவருக்கு இப்போதைக்கு அப்போ இது எல்லாமே வந்து இறை அற்ற நிலையாக பார்ப்பது. அதுதான் வந்து பாசி குளத்தில் வீழ் கல்லாய் இருக்கின்ற மனம். அப்படின்னா என்னன்னா, அப்போதைக்கு விலகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் மூடிக்கும். அப்போ எப்போது தேவையோ அப்போது மட்டும் இறையை பார்ப்பார்கள், எப்போது தேவையோ அப்போது மட்டும் சகவாசம் வைத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே, இன்னும் கூட சொல்ல போனா இறைவனை எப்படி நெருங்க முடியும் என்றால், மன அளவில் மனக்கோயில் கட்டிய பர்சன் பார்த்திருக்கோம் இல்லையா, அது மன அளவில் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா போதுமா. அதனாலதான் வந்து கோபம் கொள்பவர்களுடைய குரல் ரொம்ப சத்தமா ஒழிப்பதற்கு என்ன காரணம்னா, நெருங்கி உள்ளவர்கள் ரொம்ப தூரத்துல பேசும். அப்ப வந்து நெருங்கி இருப்பவர்கள எவ்வளவு மெதுவா பேசும், சத்தமா பேசும். இறையும் நம்மோடு இருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு மென்மை வந்துவிடும், தயவு வந்துவிடும், அந்த ஒரு நன்மை வந்துவிடும். அப்போது நாம் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அங்குதான் வந்து இந்த மெல்லியல் பார்வை, அங்குதான் வந்து அன்பு என்கின்ற நிலை, பேரன்பு என்கின்ற நிலை, நன்றி உணர்வு என்கின்ற நிலை எல்லாமே வந்துடும். அப்போது அங்கு பாச நிலை இல்லை. பாசம் என்பது வேஷம் என்று சொல்வது மாதிரி, அது எப்போதோ அது வந்து பள்ளிக்கு ஆரம்பித்து விடும், முகத்தை தவறாக வந்து பரப்புரை செய்வதோ மற்றது எல்லாமே வந்து நடந்தோம். அப்போ வந்து இங்கு இவர் சொல்வது என்ன அப்படின்னா, அந்த பாச நிலை என்பது ஒரு பாசி குளத்தில் வீழ் கல்லாக மனம் பார்க்கின்ற நிலை யாருக்கு இருக்கும் என்றால், அந்த மனதின் இயல்போடு மட்டுமே இருந்தால் மட்டும்தான் அப்படிதான் நடக்கும். ஆனால் மாசற்ற சோதி, அந்த மாசற்ற சோதி என்பது எந்த வகையிலும் மனத்துக்கன் மாசு இலனாதல் என்கிறார் வள்ளுவர். அப்ப அந்த மாசு இல்லாத சோதியாக இருப்பது என்றது அந்த பியூர் கான்சியஸ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பியூர் கான்சியஸ் லைட் அப்படின்னா அதி தூய்மையான தூய நிலையான ஒரு நிலை. அந்த தூய நிலையாக இருக்கும் பொழுது அங்கு அந்த சோதி அது எப்படி இருக்கிறது என்றால்,
அது அந்த அண்ணலை எல்லோருக்குமான ஒரு ஒரு பெரிய ஒரு வேந்தராக இருக்கின்ற அந்த இறையை தங்களுடைய தூய அன்பின் மூலமாக அந்த நினைவை வைத்து, அதாவது எப்போதும் வைத்து, நிலைத்த நீடித்த என்று சொல்லுவோம். நிலைத்த அறிவு, நீடித்த அறிவு, நிலைத்த அன்பு, நீடித்த அன்பு, நிலைத்த, அப்போது எல்லாவற்றையும் தாண்டி எப்போதுமே அந்த அளப்பரிய மன்னிப்பு, அளப்பரிய ஒரு அன்பு இருக்கும் இல்லையா, குழந்தைகள் மேல அம்மாக்கு அப்பாக்குன்ற மாதிரி அந்த அளப்பரிய தன்மையோடு இருக்கின்ற தூய நிலையை நாம் வைத்திருக்கும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சொல்வது. அப்போது பாவம் என்பது எப்போதோ ஒரு டெம்பரரியான ஒரு அன்பாக இல்லாம பர்மனண்டா நிலைத்த நீடித்த அன்பாக இருக்க வேண்டும். பக்தியும் அப்படிதான், நிலைத்த நீடித்த அன்பு, அதுவும் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காத ஒரு தன்மையில் நம்மை நாமே அந்த அன்பு தன்னிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் குடும்பம்னு விரியணும், அப்புறம் சமூகம்னு விரியணும், அப்புறம் எல்லா உயிர்களுக்கும் விரியணும். அதனாலதான் மனிதம் வேறு உயிர்மம் வேறு. மனிதம் என்பது மனிதனுக்குள்ள மனிதன் நல்லா செய்யறது அப்படிங்கிறது. அதையும் தாண்டி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்பது போல எல்லா உயிர்களுக்குமான ஒரு தன்மையாக பார்ப்பது என்பதுதான் இந்த பரமநிலை. அப்போது நிலைக்கு பாச நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு விரியணும், பரவணும், உயரணும், ஆழணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு சொல்வது. வாய்ப்புக்கு நன்றி. நம் நேரம் அதிகமாயிடுச்சு, ஆனாலும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. சிறப்பா இருந்துச்சு. நிறைய உதாரணம் சொன்னீங்க. எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேள்வி எதுவும் இல்லைன்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.